வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் ஷார்ட்ஸில் டைப்ஸ் ஆஃப் டக்ஸ் பற்றி நான் போட்டிருந்தேன். இது பின் டக். இந்த டக்கை எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதோட டிஸ்டன்ஸ் நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதோட லென்த்து வச்சுக்கலாம். இது மோஸ்ட்லி டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். சல்வாரில் ஃப்ரண்ட்டில் யோக் பார்ட்டில் கிட்ஸோட ட்ரெஸ்ஸில் இந்த இடத்துலலாம் இந்த பின் டக் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதோட டிஸ்டன்ஸு இது நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டு. ஆனால் 0.25 இன்ச்சஸ்க்கு தான் இது ஸ்டிச் பண்ணோன்னா பின் டக்கோட ஃபீல் கிடைக்கும். இது ஸ்பேஸ் டக்கு. பின் டக்குக்கும் ஸ்பேஸ் டக்குக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. பின் டக் ஒரு மைல்டாக ஒரு சின்ன டாட் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸ்பேஸ் டக்கில் 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஒரு லைன் போடுவோம். இந்த மாதிரி 1/2 இன்ச்சில் லைன் போட்டுட்டு ஒரு 1 இன்ச் நடுவில் கேப் விட்டுட்டு திருப்பியும் ஒரு 1/2 இன்ச்சை மடித்து ஸ்டிச் போடுவோம். இது நடுவில் நிறைய கேப்ஸ் இருக்கிறதுனால இது ஸ்பேஸ் டக் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஸ்பேஸ் இல்லாமல் ரொம்ப அந்த 1 இன்ச் நடுவில் கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப் இல்லாமல் 0.25 இன்ச்சஸ்க்குள்ளே இல்லை 1/2 இன்ச்க்குள்ளே ரொம்ப நெருக்கமாக நம்ம ஸ்டிச்சஸ் போட்டோம் அப்படின்னா அதை பிளைண்ட் டக் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவில் அந்த ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிறது நமக்கு வெளியில் விசிபிளாக தெரியாது. அதனால தான் அந்த பிளைண்ட் டக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நடுவில் எந்த ஸ்டிச்சஸுமே 0.25 இன்ச்சஸ் தான் அதோட கேப் இருக்கும் நடுவில். அந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா ஃப்ரண்ட்டில் அந்த இல்யூஷன் நமக்கு பிளைண்டாக இருக்கும் அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே. அதனால் இதை பிளைண்ட் டக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம டிசைனிங் பர்பஸ்க்காக தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இது கிராஸ் டக். பில்லோ குஷன்ஸு இது மேலெலாம் இந்த கிராஸ் டக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கிராஸ் டக் பின் டக் தான் 2 டைரெக்ஷன்லேயும் நம்ம போடுறது. வெர்டிக்கல், ஹரிசாண்டல். இதுக்கு கிராஸ்லேயும் நம்ம போடலாம் இந்த கிராஸ் டக்கை. இந்த மாதிரி ஒரு பக்கம் ஸ்டிச் போட்டு இன்னொரு பக்கம் ஸ்டிச் போடும்போது அதை ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்துடக்கூடாது. ஏன்னா நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் உங்களுக்கு. அது அப்படியே ஜென்டலாக ஒரு சின்ன பின் டக் போடுற மாதிரி 2 டைரெக்ஷன்லேயும் இருக்கணும். ஆல்ரெடி ஒரு டைரெக்ஷனில் இருக்கிற பின் டக் எல்லாமே ஈவனாக ஒரே டைரெக்ஷனில் இருக்கிற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு இது குரூப் டக். ஸ்பேஸ் டக் மாதிரியே போட்டுட்டு நடுவில் இருக்கிற அந்த 2 பக்கமும் எண்டை நம்ம சீல் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிறத டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இதை ட்விஸ்ட் டக் அப்படின்னும் சொல்லுவாங்க. இது ஸ்லீவோட பேட்டர்ன்லலாம் நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம். நடுவில் சின்ன பீட்ஸ் வச்சோன்னா டெக்கரேட்டிவாக அழகாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த டக்ஸ் எல்லாமே டிசைனிங் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஒரு ஸ்டிச்சஸையும் இந்த ஒரு டக்கையுமே நம்மளோட ரெக்குயர்மெண்ட் ஏற்ற மாதிரி நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ்லேயும் நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி இதை டிசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளீட்ஸ், என்ன மாதிரி ப்ளீட்ஸ்லாம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி பேசிக்கான வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.